சில ஹெடேக்ஸ்க்கு வந்து ரெட் ஃபிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லா ஹெடேக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு நான் நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைங்க. அதாவது ஹெடேக்கோட அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருந்தா நம்ம வந்து உடனே நரம்பியல் டாக்டர்கிட்ட காட்டணும். என்னலாம் ஒன்று வந்து இந்த மாதிரி தலைவலி எனக்கு டாக்டர் வந்ததே இல்லை, வர்ஸ்ட் ஹெடேக் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவாங்க. செகண்ட், சில பேருக்கு பர்சிஸ்டன்ட் வாமிட்டிங் இருக்கும், இல்லை விஷன் இஷ்யூஸ் இருக்கும், டபுள் விஷனாக இருக்கும், இல்லாட்ட விஷன் கண் பார்வை மங்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு ட்ரௌசி ஆயிடுவாங்க, அதாவது ரெஸ்பான்ஸ் லெவல் குறைஞ்சிட்டே போயிடும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் உடனே நம்ம டாக்டர்கிட்ட காட்டும். அதில் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, வர்ஸ்ட் ஹெடேக் ஆஃப் மை லைஃப், அதில் சப்அரக்னாய்டு ஹீமரேஜ்னு ஒரு கண்டிஷன், அதாவது பிரெயின்குள்ள ரத்த குழாய் வெடிச்சு உள்ள ரத்த கசிவு வந்துடும், என்யூரிசம் ரப்சர் ஆயிட்டு ரத்த கசிவு வந்துடும். ஸோ அதில் எமர்ஜென்சி இன்டர்வென்ஷன் இம்பார்ட்டன்ட், இல்லாட்ட இட் கேன் பி ஃபேட்டல், உயிருக்கு கூட ஆபத்தாக மாறலாம். இன்னொன்று வந்து ஒரு பிரெக்னென்ட் ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல ஃபீமேல் அவங்க வந்து பிரெக்னன்சி தள்ளி போட கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சிவியர் ஹெடேக், வாமிட்டிங், ஃபிட்ஸ் அப்படி வருதுன்னா செரிப்ரல் வீனஸ் சைனஸ் த்ரோம்போசிஸ்னு ஒரு கண்டிஷன், அதாவது பிரெயின்லேருந்து வர ரத்த குழாயில அடைப்பு, அதுவும் சீக்கிரம் பார்த்து பிளட் தின்னர் ஆரம்பிச்சு ஒரு 3 மாதம் 6 மாதம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ எல்லா ஹெடேக்கும் ஸ்ட்ரெஸ் கிடையாது.